கேட்டிருக்கீங்க. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி மற்றும் மகரத்தில் உள்ள ராகு நன்மையை செய்வார். இதில் கடகராசியின் அதிபதி சந்திரன் மற்றும் மேஷராசியின் அதிபதி செவ்வாய் இருவரும் ராகுவின் எதிரணியை சேர்ந்தவர்கள் மற்றும் இவை இரண்டும் ராகுவின் பகை வீடுகள். இந்த நிலையில் மேஷ மற்றும் கடகராகு நன்மை செய்யும் என்பதன் சூட்சுமம் என்ன ஐயா? விருச்சிகராகு கெட்டவரிடம் பட்சத்தில் செவ்வாயின் மற்றொரு வீடான மேஷத்திற்கு ஏன் நல்லவராகிறார்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு சிந்தித்தீர்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக ஜோதிடம் பிடிபடும். ஜோசியத்தில் நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை, ஜோதிடர்கள் நிறைய பேரே சிந்திக்கிறது இல்லை. இப்பெல்லாம் முகநூலில் வர்ற உங்களை மாதிரியான இளைஞர்கள் தான் உண்மையான ஜோதிடத்தை வளர்த்தெடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு இணையதளம் என்கின்ற ஒரு மகாபெரிய ஆயுதம் கிடைத்திருக்கிறதுனால அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயத்தை அப்படி அழகாக இது பண்ணுறீங்க. இந்த கேள்வியே ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, எங்கிட்ட கூட கேட்கறத விட முதல்ல நீங்கள் சிந்திங்க. முதல்ல ராகுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமேடம், எருதுசுரா, நண்டு, கன்னி. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 வீடுகளும் ராகுகளுக்கு நல்லதா சொல்லப்பட்டிருக்கு. இதுலயே ஒரு நுணுக்கம் இருக்கு. 4 வீடுகளை பார்த்தீங்கன்னாலே நீங்க மேஷத்திலிருந்து கன்னிக்குள்ள அமைஞ்சிடும். அதை பார்த்தீங்கன்னாலே ஒரு பெல்ட். இதுல ஒரு அமைப்பு ஒண்ணுதான், மகரம் மட்டும்தான் வெளியில இருக்கும். முதல் 6 ராசிகளுக்குள், அதாவது காலபுருஷனுடைய முதல் 6 ராசிகளுக்குள்ள அந்த மொத்த 4 வீடுகளும் காலபுருஷனுடைய அந்த ராசிகளுக்குள்ள அமைஞ்சிடும். ஒரே ஒரு ராசி மட்டும் தப்பி பிழைக்கும், மகரம். இதுல நீங்க என்ன கேட்டீங்க? மேஷத்துக்கு அவர் நல்லவர்னா விருச்சிகத்துக்கு ஏன் கெட்டவர் ஆகிறார் என்பதுல ஒண்ணு இல்லை. பாப கிரகங்களுடைய சரவீடுகள்ல ராகு கேதுக்கள் நல்லது செய்வாங்கன்னு சொல்லப்பட்டது. அதாவது மேஷத்தின் சரவீடு, செவ்வாயின் சரவீடு மேஷம், சனியின் சரவீடு மகரம். இந்த பாப கிரகங்களுடைய சர வீடுகளில் இருக்கிற, அதாவது சர ராசிகள் எனப்படுகின்ற மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 வீடுகளும் வலிமையான வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் சுபத்தன்மை அடைந்து நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் அந்த கடகத்தோட சிறப்பெல்லாம் போன லைவ்ல இதுலயோ சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக இந்த 4 வீடுகள் சரம் ஒரு மாதிரியான இயக்கம், அதாவது சரம் இயங்கிக் கொண்டே இருப்பது, ஒரு வேகமான துடிப்பு, சிரம் நிலையானது, இயங்கியும் நிலைத்தன்மையும் கொண்ட உபயம். இந்த அமைப்புல ஸ்பீடு அமைப்பு சரம்னு சொல்லப்படுது. ஆகவே சரராசியில் இருக்கிற கிரகங்கள் அனைத்துமே நல்லது செய்யும் அப்படின்ற அடிப்படையில் செவ்வாய் சனியின் சரவீடுகளான மேஷமும் மகரமும் ராகுவுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு. 2வது, இந்த கடகத்தில் உள்ள ஒரு சூட்சுமம், ஒரு கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்போ நல்லது செய்வார்னா, கடகாதிபதியான சந்திரன் இவராக இருக்கிற பட்சத்தில் தான். அதாவது கடகாதிபதியான சந்திரன் சுபராக இருக்கிற பட்சத்தில் அவர் நன்மைகளை செய்வார். கடகாதிபதியான சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கும்போது அந்த கடகத்தில் இருக்கின்ற ராகு மிகப்பெரிய யோகங்களை செய்வார். அதுவும் ஒரு சூட்சுமம். தேய்பிரையா இருக்கும்போது கொஞ்சம் நன்மைகளை குறைச்சி தான் தருவார். அதே போல சுபகிரகமான பாபகிரகங்களுக்கு நேர் எதிர் சுபகிரகம் இல்லையா? அப்ப பாபகிரகங்களுக்கு சரவீடுகள் யோக வீடுகளா சொன்னதுக்கு அப்புறம் சுபகிரகத்திற்கு ஸ்திர வீடு தானே சொல்லணும். இப்ப சுபகிரகத்திற்கு ஸ்திர வீடுன்னு சொல்லும் போது சுபகிரகத்தோட சுக்கிரனோட ஒரே ஒரு ஸ்திர வீடு எது? இதுதானே, ரிஷபம் தானே. பாபகிரகத்திற்கு நேர் எதிர் சுபகிரகம். பாபகிரகத்தோட சர வீடு ராகுவுக்கு யோகமா சொல்லப்பட்டு விட்டது. அப்ப சுபகிரகத்துல இருக்கிற ஸ்திர வீடு சுக்கிரனுக்கு மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு உபயத்திற்கு மட்டுமே புதனும் உபயத்திற்கு மட்டுமே குருவும், 4 உபய வீடுகளுக்கு மட்டுமே சுபராகிய குருவும் புதனும் அதிபதி ஆவார்கள். ஸ்திர வீட்டிற்கு அதிபதியாகிய சரத்திற்கு நேர் எதிரான அமைப்பை கொண்ட பாவகிரகங்களுக்கு நேர் எதிரான அமைப்பு கொண்ட சுக்கிரனுடைய ஸ்திர வீடு அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. பாவகிரகத்துடைய ஸ்திர வீடு நல்ல வீடா கொடுத்திருந்தா சுபகிரகத்தோட சர வீடு வந்திருக்கும். இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சூட்சுமம் என்னன்னு, சில சூட்சுமங்கள் குழப்பத்தான் செய்யும். அப்ப அந்த சூட்சுமம் என்னன்ற போது நான் அதை விளக்கித்தான் உங்களுக்கு சொல்லணும். பாவகிரகமான சனி செவ்வாயின் சர வீடுகள் மேஷமும் மகரமும் ராகுவிற்கு சுப வீடுகளாக சொல்லப்பட்ட நிலையில்
ஏன் ரிஷபம் சுப வீடாக சொல்லப்பட்டது அப்படின்னு வந்தா ஏன் துலாம் சொல்லப்படவில்லை அப்படின்னு வரும்போது பாகத்துடைய சரவீடுகள் சுபர், அதே நேரம் சுபருடைய ஸ்திர வீடு சுபர். அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் ரிஷபம். அதாவது சுக்கிரனின் ஸ்திர வீடான ரிஷபம் அவருக்கு சுபர் வீடாக சொல்லப்பட்டது, சுப வீடாக சொல்லப்பட்டது. கடகம் பாதி சுபர் பாதி அசுபர் என்கின்ற நிலையில வளர்பிறை சந்திரன் அவருக்கு நல்லதாக சொல்லப்பட்டது. இரண்டாவது, ஸ்திர வீடுகளே இல்லாத ஒரு ஒரு சரஸ்திர உபய வீட்டுக்கு அதிபதியாகிய மட்டும் சொல்லப்பட்ட கன்னி, அந்த கன்னி அவருக்கு சுப விடா ராகுவிற்கு நல்ல வீடாக சொல்லப்பட்டது. சரி, அப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அப்ப குருவோட தனுசு மீனம் ஏன் சொல்லப்படவில்லை? அதற்காகத்தான் இந்த விஷயத்துக்கு வர்றேன். அதாவது காலபுருஷனின் முதல் 6 வீடுகளில் ராகு யோகத்தை செய்வார், பின் 6 வீடுகளில் கேது யோகத்தை செய்வார். இந்த ஏறுகணு இறங்குகணுன்னு ஒரு அமைப்பை நான் ராகு கேது கட்டளையில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. ஏறுகணு இறங்குகணு, இந்த ஏறுகணு இறங்குகணு அப்படின்ற அமைப்புல காலபுருஷனுடைய முதல் 6 வீடுகள்ல ராகு நன்மைகளையும் பின் 6 வீடுகள்ல கேது நன்மைகளையும் செய்வார் என்று சொல்லப்பட்டதுனால பின் 6 வீடுகளுக்கு அதிபதியான குருவோட வீடுகள் ராகுவிற்கு சுபத்துவமாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் சுபர் வீட்டில் இருக்கிற ராகு கெடுதலை பண்ண மாட்டார் என்ற அமைப்புல தான் தனுசு மீனம் கெடுதலை செய்யாது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் கேட்ட பழனிச்சாமி சுகுமார், நீங்க கேட்ட மேஷம் ரிஷபம், இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா இதையும் விளக்கி ஏன் ராகு கேதுக்கள் இப்படி சொல்லப்பட்டன அப்படின்றதையும் விளக்கி ஒரு கட்டுரையில தனியா ஒரு கட்டுரை எழுதுறேன். இதுதான் அந்த 5 வீடுகள் ஸ்பெஷலா சொல்லப்பட்டதற்குரிய உண்மையான சுற்றுமம்.